எந்த ஒரு திட்டத்தை ஒதுக்குவதானாலும் கமிஷன் கேட்கும் தற்போதைய அரசாங்கம் போல் வெளிநாட்டில் கமிஷன் வாங்கினார் நமது பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டிற்கு மின்சார வசதி கிடைக்கப்பெற்ற காலம் அது. மின்சார வசதியை மக்களுக்கு அளிப்பதற்காக மின் மாற்றிகள் வாங்க வேண்டிய கட்டாயம். இந்தியாவில் அவை அப்பொழுது தயாரிக்கப்படவில்லை. போலாந்து நாட்டில் தயாரிக்கப்படுவதாக தகவல் கிடைத்ததுடன் தமிழக அதிகாரிகளை அந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டின் அப்போதைய முதல்வர் நமது காமராஜர் தான். 50 மின்மாற்றிகள் வாங்க திட்டம். அவ்வளவுதான் பணமும் கொண்டு சென்றார்கள். 50 மின்மாற்றிகளுக்கு ஆர்டர் கொடுத்த போது மின்மாற்றி நிறுவனம் தமிழ்நாட்டின் அதிகாரிகளிடம் நீங்கள் 50 வாங்குவதால் இதற்கு நாங்கள் கமிஷன் தருவது வழக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கமிஷன் தொகையும் எவ்வளவு என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அதிகாரிகள் அங்கிருந்து தொலைபேசி வாயிலாக முதல்வர் காமராஜரை தொடர்பு கொண்டு, ஐயா, இவ்வளவு மின்மாற்றிகள் வாங்குவதால் அவற்றை வாங்கும் நமக்கு கமிஷன் தருவேன் என்கிறார்கள். அந்த பணத்தை நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்க, அதை கேட்ட காமராஜர், அடடே, அப்படியா, நல்லது, அந்த தொகைக்கு கூடுதலாக 20 மின்மாற்றிகள் வாங்கிவிட்டு வந்துவிடுங்க, நம்ம மாநிலத்துல இன்னும் பல பேர் பயனடைவாங்களே என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி 70 மின்மாற்றிகள் வாங்கப்பட்டன. அந்த அதிகாரிகளும் காமராஜரும் நினைத்திருந்தால் அந்த கமிஷன் பணத்தை வெளிநாட்டு வங்கிகளில் தங்கள் பெயரில் போட்டு வைத்திருக்க முடியும். மக்கள் வரிப்பணத்தின் மீது காமராஜரும் அவரது அதிகாரிகளும் கொண்டிருந்த நன்மதிப்புக்கு இதைவிட என்ன சான்று இருக்க முடியும்? தமிழகத்தில் இன்று இருக்கும் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சற்றே ஒப்பிட்டு பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜரின் அரசாங்கத்துடனும் அவரிடம் பணிபுரிந்த அதிகாரிகளுடனும். மீண்டும் மாறுமா தமிழகம்?